பொதுவாகவே டைரக்ஷன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் இல்லை ரைட்டு லெஃப்ட் நார்த்து சவுத்து அதான் பார்த்துருப்போம். பட் இந்த சம் என்ன சொல்லுதுன்னா இஃப் வெஸ்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை நார்த் ஈஸ்ட், இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுவாங்கங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ பாருங்களேன், இதெல்லாம் நார்மல் டைரக்ஷன், இது நார்த்து, இது வந்து சவுத்து, எது ஈஸ்ட்டு எது வெஸ்ட்டு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். பார்த்துட்டு ஒரு சில பேருக்கு இங்கே ஈஸ்ட்டு போடலாமான்னு ஈஸியாக திரும்ப ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நியூஸ் சேனல் நியூஸ்ன்னு சொல்கிறோம்ல செய்திகள், அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து தான். 4 திசையிலேருந்தும் தகவல்களை கொடுக்கறது தான் நியூஸ். அப்போ நார்த்தோடைய ரைட் சைடில் தானே ஈஸ்ட் இருக்குது, அப்போ நார்த்தோட ரைட் சைடில் தான் ஈஸ்ட் போகணும். இதில் வந்து டவுட்டே வரக்கூடாது, சரியா? அப்போ ஈஸ்ட் இங்கே, வெஸ்ட் இங்கே, புரியுதா? நார்த்தோட ஈஸ்டில் தான், நார்த்தோட ரைட் சைடில் தான் ஈஸ்ட் இருக்குன்னு இதை மட்டும்தான் பார்க்கணும். ஓகேவா? இப்படி பார்த்து போட்டுருவோம். இதான் வந்து எல்லாருக்கும் பேசிக்காக தெரியும். இப்போ சப் டைரக்ஷன்ஸும் உங்களுக்கு தெரியும். இது எந்த டைரக்ஷனுங்க? நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருந்தால் நார்த் ஈஸ்ட். இப்போ இது வந்து சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருந்தால் தென் மேற்கு. வெஸ்ட் சவுத்துன்னு சொல்லக்கூடாது, சவுத் வெஸ்ட்ன்னு தான் சொல்லணும். ஓகேவா? இதை நான் சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு வரேன். இப்போ இது வந்து சவுத் ஈஸ்ட் இல்லையா, அடுத்து இது வந்து நார்த் வெஸ்ட் இல்லையா. இப்போ இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா இஃப் வெஸ்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை நார்த் ஈஸ்ட், வெஸ்ட்டை அடிச்சுட்டு வெஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் மாற்ற சொல்றாங்க. என்னவா? நார்த் ஈஸ்டா மாற்ற சொல்றாங்க. ஓகேவா? மாத்தினா தென் சவுத் வில் பி ரீப்ளேஸ்டு பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ். சவுத்னா எங்க இருக்கு? இதை அடிச்சுட்டு என்ன போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? வெஸ்ட் அடிச்சுட்டு நார்த் ஈஸ்ட்னு போட்டா சவுத் அடிச்சுட்டு என்ன போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறது மாதிரி வருது ரெகுலர், அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சிம்பிளுங்க. இங்கே வெஸ்ட் அடிச்சுட்டு நார்த் ஈஸ்ட் போட்டாங்களா, அப்போ நார்மலாக உங்கள் கதையில் நார்த் ஈஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க. நார்த் ஈஸ்ட் இங்கே இருக்கா? எஸ். இப்போ உங்கள் கண்ணு வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகணும். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப்படியே போகணும், ரெட்டை மட்டும் பார்க்கணும். ஏன்னா வெஸ்ட் அடிச்சுட்டு நார்த் ஈஸ்ட் போட்டிருக்காங்க. அப்போ நார்த் ஈஸ்ட் போட்டால் நார்த் ஈஸ்ட்டுக்கு கிளாக் வைஸில் என்ன இருக்குது? கடிகாரம் போகிற மாதிரி போனால் நார்த் ஈஸ்ட்டுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? ஈஸ்ட் போகணும். ஓகேவா? எஸ், ஈஸ்ட் போகலாமா? இப்போ நான் இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன். நார்த் ஈஸ்ட்டுக்கு அடுத்து இதை அடிச்சுட்டு என்ன பண்ணணும்? இப்போ ஈஸ்ட் போடணும். ஏன்னா நார்த் ஈஸ்ட் கிளாக் வைஸில் ஈஸ்ட் தான் இருக்குது, அடுத்து சவுத் ஈஸ்ட் வருது. அப்படியே நீங்கள் அடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும். பட் அதுலேயும் நம்ம ட்ரிக் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு கேட்டது என்னது? சவுத்து தானே. சவுத் இஸ் ரீப்ளேஸ்டு பை வாட் தானே. அப்போ இப்படிக்கா போய் இங்கே வர்றதுக்கு இப்படி வந்துடலாம்ல, ஆன்டி கிளாக் வைஸ் சூஸ் பண்ணிக்கலாம்ல. சூப்பர். இப்போ நீங்கள் லெவல் 2 வந்துட்டீங்க. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் சூஸ் பண்ணோன்னா இப்படி வாங்க. அதே மாதிரி இங்கேயுமே நார்த் ஈஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நார்த் ஈஸ்ட்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்த்து, அப்போ இதை அடிச்சுட்டு நார்த் போடணும். ஓகேவா? அப்போ நார்த்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் இருக்குது, இது நார்த் வெஸ்ட், அப்போ இதை அடிச்சுட்டு நார்த் வெஸ்ட் போடணும். அப்போ ஆன்சரும் நார்த் வெஸ்ட் தான். ஆன்சரும் நார்த் வெஸ்ட் தான், இதுதான் ஆன்சர். ஸோ புரியுதா? அப்போ பேசிக்கான இந்த ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து அதை போட்டுருவீங்க. இந்த மாதிரி டைப்ஸும் குட்டி குட்டி டைப்ஸும் படிச்சுட்டு போனோம். இதை டஃப்னு சொல்லலை, ட்ரிக்கி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? எஸ். இப்போ நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம் இருக்குது, அது நீங்கள் ஆன்சரில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ குயிக்காக போடணுங்க, அதான் முக்கியம். இந்த செம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நினச்சிக்காதீங்க. லைட்டாக அப்படி ஆரம்பிக்கும், சர்க்குலர் டேபிள் சீட்டிங் மாதிரி ஆரம்பிக்கும். ஆனால் கடைசியில் என்ன கேட்பாங்கன்னா டைரக்ஷன் தான் கேட்பாங்க. சரியா? இதுவும் எஸ்எஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். இதோட ஆன்சரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.